தைராய்டு உடலில் சரியாக இல்லை என்றால் எத்தனை உறுப்புகள் பாதிக்குது? தைராய்டை கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. நமது உடலில் மிக அமைதியாக இருந்து கொண்டு முழு உடலின் செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தும் ஒரு சிறிய சுரப்பி தான் தைராய்டு. கழுத்தின் முன்பகுதியில பட்டாம்பூச்சி வடிவில் இருக்கும் இந்த தைராய்டு சுரப்பி அளவில் சிறியது என்றாலும் அதன் பணி மிக பெரியது. உடலில் சக்தி, சுறுசுறுப்பு, மனநிலை ஆகியவற்றின் அடிப்படை கட்டுப்பாட்டாளராக இது செயல்படுகிறது. தைராய்டு சுரப்பி உற்பத்தி செய்யும் T3, T4 என்ற ஹார்மோன்கள் உடலின் மாற்றுச்சத்து செயல்முறையை நிர்வகிக்கின்றன. நாம் சாப்பிடும் உணவு எவ்வளவு வேகமாக சக்தியாக மாற வேண்டும், உடல் வெப்பநிலை எவ்வாறு இருக்க வேண்டும், இதய துடிப்பு எவ்வளவு சீராக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் தைராய்டு ஹார்மோன்களின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. தைராய்டு சரியாக செயல்படாத போது ஹைப்போதைராய்டிசம் மற்றும் ஹைப்பர் தைராய்டிசம் என்ற இரண்டு முக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம். தைராய்டு குறைவாக செயல்பட்டால் சோர்வு, எடை அதிகரிப்பு, குளிர் அதிகமாக உணர்வு மற்றும் மனச்சோர்வு போன்றவை தோன்றும். அதே நேரம் தைராய்டு அதிகமாக செயல்பட்டால் இதய துடிப்பு அதிகரிப்பு, எடை குறைவு, அதிக வியர்வை, பதட்டம் மற்றும் தூக்கமின்மை போன்ற அறிகுறிகள் உருவாகும். கழுத்து பகுதியில் வீக்கம் தோன்றினால் அது தைராய்டு சுரப்பி பெரிதாகி இருப்பதற்கான எச்சரிக்கை அறிகுறியாக இருக்கலாம். இதை அலட்சியப்படுத்தாமல் உடனே மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். TSH, T3, T4 போன்ற இரத்த பரிசோதனைகள் மூலம் தைராய்டு நிலையை எளிதாக கண்டறிய முடியும். தைராய்டு பிரச்சனை கண்டறியப்பட்டால் மருத்துவர் பரிந்துரைக்கக்கூடிய மருத்துவரை தவறாமல் எடுத்துக்கொள்வது மிகவும் முக்கியம். குறிப்பாக ஹைப்போதைராய்டிசம் உள்ளவர்கள் தினமும் காலை வெறும் வயிற்றில் மாத்திரையை எடுத்துக்கொள்ள வேண்டும். மருந்தை நேரம் மாற்றாமல் அளவை குறைக்கவோ அதிகப்படுத்தவோ கூடாது. 3 முதல் 6 மாதங்களுக்கு ஒருமுறை பரிசோதனை செய்து நிலை சரியாக உள்ளதா என்பதை கண்காணிக்க வேண்டும். உணவு முறையும் தைராய்டு ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அயோடின் நிறைந்த உப்பு, கடல் உணவுகள், முட்டை, பருப்பு வகைகள், பழங்கள், காய்கறிகள் போன்றவை தைராய்டு செயல்பாட்டிற்கு உதவுகின்றன. அதே சமயம் அதிக ஜங்க் ஃபுட், அதிக சர்க்கரை, அதிக கஃபீன் மற்றும் சோயா உணவுகளை அளவோடு மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். தைராய்டு பிரச்சனை முழுமையாக குணமாகாத நிலையிலும் சரியான மருந்து, சரியான உணவு மற்றும் ஒழுங்கான வாழ்க்கை முறை மூலம் அதை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த முடியும். தினமும் நடைப்பயிற்சி, மன அழுத்த குறைப்பு, போதிய தூக்கம் ஆகியவை ஹார்மோன் சமநிலையை பாதுகாக்க உதவும். சோர்வு, எடை மாற்றம், கழுத்து வீக்கம் போன்ற அறிகுறிகளை அலட்சியப்படுத்தாமல் கவனித்தால் ஆரோக்கியமான வாழ்க்கை நிச்சயம் சாத்தியம்.